ரவி இருக்கிறார் இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அவர் பகுதியெல்லாம் வருது. கோயம்பேடு பேருந்து நிலையம் இப்ப மாத்திட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து போய் மாத்திட்டாங்க. அதுக்கு மாத்துறதுக்கு அவசரம், அது இணைப்பு இல்லடா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சென்னையில ஒரு பெரிய பூங்கா ஒண்ணும் கிடையாது. தொல்காப்பியர் பூங்கா அது மொத்தம் 15 ஏக்கர் தான். உலகத்துல எத்தனையோ ஊருக்கு நான் போயிருக்கிறேன். டெல்லியில பாத்தீங்கன்னா லோதி பார்க் 210 ஏக்கர், மெஹர் அலி பார்க் 400 ஏக்கர், இன்னொரு பார்க் இப்ப 800 ஏக்கர்ல கட்டிட்டு இருக்கிறாங்க. நியூயார்க் சென்ட்ரல் பார்க் 800 ஏக்கர், லண்டன் ஹைட் பார்க் கிட்டத்தட்ட 450 ஏக்கர். இப்படிலாம் ஒவ்வொரு நகரத்திலையும், பெங்களூர்ல சிம்ஸ் பார்க், கப்பன் பார்க், இப்படி எல்லாம் இருக்குது. சென்னையில நல்லதா மக்கள் இருக்கின்ற ஒரு பார்க் கிடையாது. நடக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு அங்க இருக்கணும். இப்படிலாம் அதான் நான் சொன்னேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அங்க இருக்கிற மாற்றி அமைச்சு ஒரு 55 ஏக்கர் இருக்கு. 35 பிளஸ் இன்னொரு 10-15 ஏக்கர் அங்க சுத்தி இருக்கு. ஒரு பசுமை பூங்கா ஒண்ணு கொண்டு வாங்க. அவசியமானது. வேணுமா வேணாமா? வேணும். எங்களுக்கு வேணும். 10 லட்சம் பேர் அங்க பயனுள்ள அந்த பூங்கா நடக்கிறது, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா. ஞாயிற்றுக்கிழமை எங்க குடும்பத்தோட நாங்க போய் உட்காருவோம். இல்ல ஒதுங்கிட்டு இடம் இல்ல. மக்கள் அங்க குழந்தையோட குடும்பத்தோட கூட்டிட்டு போய் அங்க இங்க இருக்குது மெரினா பீச் வேணும்னு சொன்னேன். உடனே நம்ம இங்க இருக்கிற ஒரு வியாபாரி ஒருத்தர், என்ன வியாபாரி யாரு, தெளிவா இருக்கிற சேகர் பாபு, அத எப்படியாவது லூலு மால் ஒரு கொண்டு வரணும். நான் கேட்டேன், ஏன் லூலு மால் பிச்சை எடுத்துட்டு இருக்கானா? அவங்ககிட்ட காசு இல்லையா? காசு கொடுத்து அவன் வாங்க முடியாதா? அவன் தனியாரு. நீ மால் கட்டின, நீ காசு கொடுத்து நீ இடத்த வாங்கி நீ பட்டிட்டு போ. அரசாங்க நிலம் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? எங்களுக்கு அரசாங்க நிலம் மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்கள் கொண்டு வரணும். அதுக்காக நான் 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினேன். அங்க போராட்டம் பண்ண. அதன் பிறகு இப்போ அது கொண்டு வரல. நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கோயம்பேடு அந்த பேருந்து நிலையத்தை சென்னையிலே மிகப்பெரிய பசுமை பூங்காவாக நாங்கள் கொண்டு வருவோம். மக்களுக்காக, உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருவோம். இது உறுதி. ஆமா. அதனால இதெல்லாம் சிந்தித்து தமிழக மக்களே, சென்னை வாழ்கின்ற மக்களே, நீங்கள் நல்ல ஒரு முடிவெடுங்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தமிழன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமானவர், நல்லா தெரிஞ்சவர் அவரு, இந்த பகுதி சார்ந்தவர் அவரு. அதனால இதெல்லாம் சேர்ந்து அவரை பிரஷர் குக்கர் சின்னத்திலே மிகப்பெரிய அளவிலே அவரை வெற்றியை கொடுங்கள். நம்முடைய டி நகர் பகுதியிலே சத்யா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே மிகப்பெரிய அளவிலே அவருக்கு வெற்றி வர வேண்டும். அதே போன்று நம்முடைய விருங்கம்பாக்கம் பகுதியிலே ரவி அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே மிகப்பெரிய அளவிலே வெற்றியை கொடுங்கள். இப்படி வெற்றி கொடுத்தால் மத்தியிலும் நம்ம ஆட்சி, மாநிலத்திலும் அதிமுக ஆட்சி, மத்தியில பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி, ரெண்டுமே சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி. அதனால அதை நீங்கள் உறுதிப்படுத்தி தமிழ், அதுவும் அதிகமா நம்ம மத்தியில நம்ம ஆட்சி, மாநிலத்தில் நம்ம ஆட்சி, 2 ஆட்சி வந்ததுன்னா அதிக பயன்பெறுபவர்கள் யாரு? சென்னை வாசிகள். சென்னை வாசிகள் நீங்க தான். நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். வளர்ச்சி திட்டங்கள் அத்துணையும் சென்னைக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் எல்லாம் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்களை வெற்றி பெற செய்யுங்கள், எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.